என் சாயப்பா இஷ்டசித்தி சர்வசக்தி பள்ளிப்பட்டு சாய்பாபா ஆலயம். இது கும்பாபிஷேகம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. 2021 பிப்ரவரி 24 நம்ம கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தோம். இப்போது நெக்ஸ்ட் மந்த் February 24 3வது வருஷம் கும்பாபிஷேகம் வருது. சரி, நம்ம இந்த கோயில் ரொம்ப இடம் பற்றாக்குறை தான். மற்றபடி பாபா அவ்வளோ ஒரு மிராக்கிள், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரு இதுனா, பக்தர்கள் மக்கள் இங்கே ஒரு நின்று ஒரு திருப்தியாக பண்ண முடியாத பூஜை, சாமி கும்பிட உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இது ரோடு, வண்டிங்க போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மழை வெயிலுக்கு நம்மளால் நின்று பூஜை பண்ண முடியல. வெயில் கூட நம்ம சமாளித்து பண்ணிடலாம். மழை எல்லாருக்குமே தெரியும், நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருது. இது எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க பூர்வீக இடம். அது ஹஸ்பண்ட்க்கு அவங்க 2 பேர் தான், ஹஸ்பண்ட் அவங்க அண்ணன் தான். இது நீங்கள் எவ்வளோ ஷேரோ அதை கொடுங்க, எவ்வளவோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம், உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னதுக்கு, இல்லை எங்களுக்கு இடம் தான் வேணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. இடம் அப்படின்னா எப்படின்னா, மேலே அவங்களுக்கும், நாங்கள் இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், ஆனால் அவங்க இப்போ இங்கே இல்லை, எங்களுக்கு மேலே தான் வேணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம பாபாவுக்காக அதுக்கும் நாங்கள் ஒத்து மேலே நாங்கள் கொடுத்துட்றோம், கீழே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு, இல்லை கீழே இப்போதைக்கு நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3rd இயர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நம்ம பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கேட்கும்போது தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் 2 வருஷமாகவும் 108 கலசாபிஷேகம் வச்சு பண்ணிகிட்ருந்தோம். நம்மளால் அது அந்தளவுக்கு பண்ண முடியல ரொம்ப இவ்வளோ நம்ம செஞ்சுட்டு ஒரு யாருமே திருப்தியாக பார்க்க முடியாமல், ஒரு பூஜை அந்த இதுவே இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் அப்படி யோசித்தோம். நான் அவங்க இடம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே அப்பா என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத அவர் தான் எடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, பாபாவுக்காக இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் வாங்கிட்டு அந்த கோயில் நம்ம அங்கே இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது பள்ளிப்பட்டில் இருக்கார் இந்த பாபா. பள்ளிப்பட்டுலேருந்து தரமணி வரைக்கும் எங்கே இடம் கிடைக்குதோ, இல்லை யாராவது இடம் கொடுக்கணும், சேல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா, பாபாவுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டோ அதை இது பண்ணிங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த ஒரு புண்ணியம் யாருக்குமே கிடைக்காது. கிடைச்ச இதை மிஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனால் பாபா அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே வரமாட்டார். இவர் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது அவர் முழுசாக புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவரோட இது எல்லாமே தெரியும். அதனால் நான் என் மனசில் பட்டதை நான் பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, பாபாவுக்கு பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு இதுவுமே பண்ணணும். மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும். எப்போதுமே நான் அவர்கிட்ட வர பக்தரோட வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தவங்க இங்கே வேண்டுதல் வச்சு குழந்த இல்லாமல் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் குழந்த இல்லாமல் அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கு, கேர்ள் பேபி. அவங்க பம்மலில் இருக்காங்க. அப்பாவுக்கு குழந்தைய தூக்கிட்டு காமிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 10 வருஷமாக குழந்த இல்லாதவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நான் ஜனவரி 20th நாளைக்கு வந்து நான் ஷீரடி கிளம்புறேன். ஒருத்தவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து வீடு கேட்டு அப்பாட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு வீடு வந்து அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வீடு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பால் காய்ச்சறது வந்து 21 வந்து பால் காய்ச்சுறாங்க. 22 ஏதோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதோ இருக்குங்கிறதுக்காக அவங்க ஷிரடிக்கு வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்குன்னு ஒரு இடம் வந்து இல்லாதது வந்து எங்களுக்கு மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நான் என்னால் எப்படி வந்து உங்களுக்கு சொல்ல முடியும்னு வந்து எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம என்னன்னு பேசி நம்ம வந்து ஒரு பாபா கோயில் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம அவருக்கு அமைப்போம். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு பங்கு வேணும்னு வந்து நான் உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம 3வது வருஷம் ஃபங்க்ஷன் வந்து வருது. அதில் வந்து நம்ம பக்தர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி வந்து பண்ணுங்கள். நம்ம குருஜி வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து 3rd இயர் ஃபங்க்ஷனே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3rd இயர் ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நீங்கள் இடத்துக்கு வந்து யார் இடம் எங்கே சேல்ஸு அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. சொன்னீங்க அப்படின்னா நம்ம பாபாவுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கோயில் வந்து நம்ம அமைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ இடம், சின்ன இடம் தான், ஆனாலும் உட்காந்துருக்காரு அம்சமாக. இருந்தாலும் ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? அதனால தான் நான் வந்து கேட்குறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை வந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடல. எனக்கு அப்பாவுடைய இது அப்பாட்ட கேட்குற வேண்டுதல், வைக்கிற எல்லாருடைய வேண்டுதலும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்குறேன். எல்லாருமே வந்து இதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பங்கு எடுத்து யாராவது ஒருத்தங்க இதுக்கு வந்து முடிவெடுங்க. அது வந்து யார் மூலியமா பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருப்பாரு. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் வந்து பேச விடலை. இன்றைக்கி தான் அதற்கான சந்தர்ப்பம் வந்து கொடுத்துருக்காரு. அவர் நம்ம கிளம்ப வேணாம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு கூட இருந்து கூட என்னை பேச விடாமல் வச்சுருந்துருக்கலாம். இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா இது அவரோட முடிவாக கூட இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி எனக்கு அதுக்கான உத்தரவு வந்து கொடுத்துருக்காரு. நம்ம எங்கே இடம் இருக்குன்ட்டு வந்து எல்லாருமே விசாரிங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்பாவுக்காக இதை பண்ணலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.